9வது நவரத்தினவல்லி பதுமை சொல்லிய பவளக் கொடியாள் கதை. மறுநாட்காலையில் போஜராஜன் அதிசயச் சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர முயன்றபோது சிம்மாசனத்தின் 9வது படிக்குக் காவலாக இருந்த நவரத்தின வல்லி பதுமை அவரைத் தடுத்து நிறுத்தி விக்கிரமாதித்தனைப் பற்றி புதிய கதையொன்று சொல்லத் தொடங்கியது. காடாறு மாதம் வாசம் செய்ய புறப்பட்ட விக்கிரமாதித்தன் வேதாளத்தையும் மந்திரி பட்டியையும் உடன் அழைத்துக் கொண்டு சென்றான். காடுமலைகளைக் கடந்து அவர்கள் தேச சஞ்சாரம் செய்து வரும் வழியில் துங்கபத்திரி என்னும் நதிக்கரையில் இருக்கும் அம்பாள்புரி என்னும் பட்டணத்தை அடைந்தார்கள். பட்டணத்தின் எல்லையிலிருந்த குளத்திலே இறங்கி கைகால்களைக் கழுவிக் கொண்டு கரையிலேறினார்கள். அப்போது அந்நகரில் கள்ளப்புருஷனை விரும்பி விபசாரம் செய்து வந்த ஒரு பெண்ணை அந்த நகரத்து மக்கள் கையும் களவுமாய் பிடித்து அடித்துக் கொன்று அவள் உடலைத் தூக்கிக் கொண்டு வந்து அக்குளக்கரையில் போட்டுவிட்டுச் சென்றனர். தண்ணீர் கொண்டு செல்லுவதற்காக வரும் மற்றும் பெண்களும் அவள் பிரேதத்தை பார்த்து கற்பு நெறி தவறாத வாழட்டும் என்று அவர்கள் அங்கு கொண்டு வந்து போட்டுவிட்டுச் சென்றனர். அந்த சமயத்தில் சகோதரிகள் இருவர் தண்ணீர் கொண்டு செல்ல இடுப்பிலே குடத்துடன் அங்கு வந்தார்கள். மூத்தவளான முத்துநாயகி என்பவர் மணமாகி உலகமறிந்தவளாயிருந்தாள். இளையவளான பவளக் கொடியோ பருவமடையாத சிறுமியாயிருந்தாள். மூத்தவள் அங்கு கிடந்த பெண்ணின் பிரேதத்தைக் கண்டு வருந்தி விம்மி விம்மி அழுதாள். இளையவளான பவளக் கொடியாள் என்னும் பெண்ணோ, அக்கா, இவள் ஏன் இறந்தாள்? எதற்காக இங்கு கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் என்று தன் சகோதரியிடம் கேட்டாள். இதெல்லாம் உலகமறியா பெண்ணான உனக்கு விளங்காதடி. இவள் தன் மனதுக்குகந்த கள்ளக்காதலனுடன் தொடர்பு கொண்டு கற்பிழந்தாள். இவளைக் கொன்று பிறர் அறியும் பொருட்டு இங்கு போட்டிருக்கிறார்கள் என்றாள் மூத்தவள். உடனே இளையவள் இடியிடி எனச் சிரித்து, அக்கா, இந்த பைத்தியக்காரி பிறர் அறியாதபடி சோரம் போக புத்தியில்லாமல் அகப்பட்டுக் கொண்டு உயிரை விட்டாள். இதற்குத்தானா நீ பிரமாதமாக அழுகிறாய்? வாக்கா போகலாம் என்றாள். சிறுமியாயிருந்து அவளுடைய இந்த பதிலைக் கேட்ட விக்கிரமாதித்தன் வியந்தான். இந்த வயதிலேயே இவ்வளவு துடுக்கு புத்தி என்றால் இவள் பெரியவளான பின் எவ்வளவு கள்ளத்தனம் செய்வாள் என்று எண்ணிய மன்னவனுக்கு அவளையே மணந்து புருஷனறியாமல் அவள் எப்படிச் சோரத்தனம் புரிய முடியும் என்பதைச் சோதித்தறிய வேண்டுமென்ற விருப்பம் ஏற்பட்டது. உடனே பக்கத்திலிருக்கும் தன் அந்தரங்க மந்திரியிடம் தெரிவித்தான். உடனே பட்டி அவ்வழி வந்த உள்ளர்வாசிகளிடம் விசாரித்து அவர்கள் இருவரும் அந்த நகரத்திலே உள்ள முத்து மாணிக்கம் என்னும் இரத்தின வியாபாரியின் புத்திரிகள் என்பதை தெரிந்து கொண்டான். அதன் பின்னர் விக்கிரமாதித்தனும் பட்டியும் இரு இரத்தின வியாபாரிகளைப் போல் மாரவேடம் பூண்டு நகரத்திற்குள் சென்றனர். கடைவீதிக்குச் சென்று தாங்கள் கொண்டு வந்திருந்த இரத்தினங்களைப் பார்வையிட அங்கு வந்த வணிகர் தலைவரான முத்துமாணிக்கம் அவர்களின் விருத்தாந்தத்தை விசாரித்தார். ஐயா, நாங்கள் இருப்பது காஞ்சிபுரம். எங்கள் தகப்பனார் பெயர் தனபாலர் என்று சொன்ன பட்டி தன் அருகில் நின்ற விக்கிரமாதித்தனைச் சுட்டி காண்பித்து, இவர் என் தமையனார் ஆதித்தா. இவருக்கென்றே பெண் தேடி ஒவ்வொரு பட்டணமாக பார்த்து வருகிறோம். தகுந்த பெண் கிடைக்கவில்லை என்றான். நீங்கள் இருவரும் 2 நாட்கள் என் வீட்டில் விருந்தினராய் தங்க வேண்டும், தட்டக்கூடாது என்று அவர்களை அழைத்துச் சென்றார் முத்துமாணிக்கம். வீடு சென்றதும் தன் இளையகுமாரியான பவளக் கொடியாளைக் கூப்பிட்டுக் காண்பித்து அவளை மணக்க விக்கிரமாதித்தனுக்கு சம்மதமாயென்று கேட்டார். அவனும் சம்மதிக்கவே உடனே முத்து மாணிக்க வியாபாரி தம் உற்றார் உறவினரையெல்லாம் அழைப்பித்து அவர்கள் முன்னிலையில் பவளக் கொடியாளை ஆதித்தனுக்கு கோலாகலமாக திருமணம் செய்து கொடுத்தான். திருமணம் முடிந்த 10வது நாள் பவளக் கொடியாள் புஷ்பவதியானாள். 1 மாத காலம் விக்கிரமாதித்தன் அந்நகரில் தங்கியிருந்து பின் தன்னிடமுள்ள இரத்தினங்கள் அனைத்தையும் முத்து மாணிக்கத்திடம் கொடுத்துவிட்டு தன் ஊர் செல்வதாகக் கூறி பவளக் கொடியாளை அழைத்துக் கொண்டு பட்டியுடன் புறப்பட்டான். நகரைக் கடந்ததும் அவர்கள் மூவரும் வேதாளத்தின் மீது ஏறிச் சென்றார்கள். வெகு தூரம் கடந்து வந்ததும் அங்கு ஒரு பாழடைந்த நகரம் தோன்றியது. அந்நகரத்தருகில் ஒரு கோட்டை இருந்தது. வேதாளத்திலிருந்து மூவரும் இறங்கிக் கோட்டைக்குச் சென்றனர். கோட்டை வாயில் பூட்டப்பட்டு ஜனவரி சஞ்சாரமற்று காணப்பட்டது.
அவ்வழியே சென்ற வழிப்போக்கன் ஒருவரை அழைத்து நகரின் கோட்டை கதவு பூட்டப்பட்டிருக்கும் அதிசயத்தை பற்றிக் கேட்டனர். ஐயா, காலகண்டபுரம் எனும் இந்தக் கோட்டையே கார்த்திகை வர்மன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. ஆகவேதான் இறக்கும்போது இங்கிருந்த மனிதர்களை வெளியேற்றிக் கோட்டையை பூட்டி மந்திரித்து விக்கிரமாதித்தன் ஒருவரைத் தவிர வேறு எவரும் இதைத் திறக்க முடியாதென்று சொல்லிவிட்டு சென்றான் அம்மனிதன். அதைக் கேட்ட அரசன் ஆச்சரியமடைந்து பூட்டை தொட பூட்டு திறந்து கொண்டது. வேதாளத்தை கோட்டைக்குக் காவலாக வாயிலில் வைத்துவிட்டு மூவரும் கோட்டையினுள் நுழைந்தனர். உள்ளே வேண்டிய வசதிகள் யாவுமிருந்தன. விக்கிரமாதித்தன் 16 மாத கால வாசத்தை அங்கேயே கழித்துவிட விரும்பினான். அதற்குள் பவளக்கொடியாளின் சோரபுத்தியையும் தந்திரம் செய்யக்கூடிய சக்தியையும் சோதித்துவிட வேண்டுமென்று மணாளன் விரும்பினான். அதனால் புத்திளம் மனையாளைத் தொடாமல் அவளை கள்ளப்புருஷனுக்காக ஏங்க வைத்து வரவேண்டுமெனவும் விக்கிரமாதித்தனம் பட்டியம் தீர்மானித்தார்கள். அதிகாலையில் எழுந்து நித்திய கடன்களை முடித்துக் கொண்ட பவளக்கொடியாளை மட்டும் கோட்டையில் வைத்து பூட்டிக் கொண்டு வேதாளத்தோடு அவர்கள் காட்டிலே வேட்டையாடச் செல்வார்கள். மாலை வந்ததும் கோட்டை வாசலில் வேதாளத்தை காவலாக வைத்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு படுத்து தூங்குவார்கள். பவளக்கொடியாள் படுத்துறங்கும்போது அவளுக்கு இருபுறமும் விக்கிரமாதித்தனும் பட்டியும் சயனித்துக் கொண்டு கண்மூடியவாறு காவல் புரிந்து வந்தார்கள். இப்படியாக நாட்கள் சென்றிருந்தன. அந்த கோட்டைக்குள் அவர்களுக்கு துணிகளை எடுத்துச் சென்று துவைத்துக் கொடுக்கும் ஒரு கிழவியைத் தவிர வேறு யாரும் நுழையாதபடியும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு சமயம் அந்த கிழவி எடுத்து வந்த துணிகளை துவைப்பதற்காக அவளுடைய வாலிப மைந்தன் மூட்டையை பிரித்து புடவையை வெளியே எடுத்தான். அது பவளக்கொடியாள் உடுத்தியிருந்த சேலை. அதில் பவளக்கொடியாளின் தேக வாசனை ஒருவித மயக்கவாடையாக ஊறியிருந்தது. புடவையிலிருந்து கிளம்பிய அதன் நறுமணம் அவன் நினைவை மயக்கியது. இந்த புடவையே இவ்வளவு நறுமணம் கமழுமானால் இதை உடுத்திக் கொண்டிருந்த பெண் எவ்வளவு தேகவாசனையுள்ள அழகியாயிருக்க வேண்டுமென்று எண்ணமிட்டான். அன்றையிலிருந்து சதா அவள் நினைவுதான். சரியாக ஆகாரம் உட்கொள்ளாமல் அவன் நாளுக்கு நாள் எலும்பும் தோலுமாகிக் கொண்டு வந்தான். அவனுடைய பித்து பிடித்த நிலையைக் கண்டு பரிதாபம் கொண்ட கிழவி தன் ஒரே மகனின் உள்ளத்தை வாட்டும் விஷயத்தைக் கேட்டாள். அவனும் ஒளிவு மறைவின்றி தெரிவித்துவிட்டான். ஐயோ மகனே, நீ ஏன் அந்த பெண்ணைப் பற்றி நினைத்து உருகுகிறாய்? அவள் ராஜ பத்தினி போல் இருக்கிறாள். அவளை ஒரு நொடிப்பொழுது கூட வெளியே செல்ல விடுவதில்லை. போகும்போது கோடையை பூட்டிக் கொண்டும் போய் விடுகிறார்கள். அவளை நீ மறந்துவிடு என்றாள் கிழவி. ஒரு முறையாவது அவளை பார்த்தாக வேண்டும். அவளுடைய வாயால் அடே ஆசை பிடித்த பயலே என்று ஒரு வார்த்தை திட்டுவதைக் கேட்டாலும் போதும், இல்லையேல் என் உயிர் போய்விடும் என்றான் கிழவியின் குமாரன். மறுநாள் கிழவி துணியை கொண்டு போய் கொடுக்கும்போது பவளக்கொடியாளிடம், அம்மா, உங்களிடம் ஒரு வார்த்தை பேச வேண்டும். வாய் திறந்து பேசவும் பயமாயிருக்கிறது என்றாள். தைரியமாகச் சொல் என்று பவளக்கொடி அனுமதிக்கவே கிழவி உடல் நடுங்க வாய் குழற தன் மகனின் மோகதாபத்தை தெரிவித்தாள். அதைக் கேட்ட பவளக்கொடியாள் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். வீடு திரும்பிய கிழவி அதை தன் புத்திரனிடம் சொல்லி, அந்த பெண் பதிலே சொல்லாமல் போய்விட்டாளடா மகனே, நீ அவளை மறந்துவிடு என்று கெஞ்சினாள். அம்மா, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று அவள் சொல்லியது என்னை குறித்துத்தான். திறமையைக் காட்டினாலும் அவள் திருஷ்டி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கிழவியின் புத்திரன் துணிச்சல் வர பெற்றவனாய் அன்று நள்ளிரவில் கஸ்தூரி, சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களால் தன்னை அலங்கரித்துக்கெண்டு புறப்பட்டான். கோணை வாசலில் வந்து பார்த்தபோது கதவு பூட்டியிருந்தது தெரிந்த. நாற்புறமும் சுற்றிப் பார்த்ததில் ஓரிடத்தில் ஆலம் விழுது ஒன்று மதில் சுவர் ஓரமாக தொங்கிக் கொண்டிருக்கக் கண்டான். அதை பிடித்து ஏறி கோட்டைக்குள் சென்றான்.
கோட்டையின் உள்ளே விக்கிரமாதித்தனும் பட்டியும் இருபுறமும் காவலர் போல படுத்துறங்க நடுவிலே படுத்துறங்கும் அந்தப் பெண்ணைக் கண்டதும் வாலிபன் அவளுடைய கால் சிலம்பைத் தன் பெருவிரலால் ஒசைப்படாமல் மிதித்து எழுப்பினான். கண்விழித்துப் பார்த்த பவளக்கொடியாள் காலையில் கிழவி தெரிவித்த இளைஞன் அவனாகவே இருக்க வேண்டுமென்பதை உணர்ந்து அப்போதே அந்த இடத்திலேயே அவனுடைய மனோரதம் நிறைவேறும் என்பதைச் சைகை மூலம் தெரிவித்தாள். அவனும் அவ்விதமே அனுசரித்து நடக்கலானான். இருவரும் குதூகலமாயிருக்கும் ஒரு சமயம் பவளக்கொடியாள் வலது முழங்கையால் விக்கிரமாதித்தன் விலாவில் இடித்தான். கண்விழித்துப் பார்த்த விக்கிரமாதித்தன் இவர்களைக் கண்டு பட்டிதான் அவளை நெருங்கியிருக்கிறான் என நினைத்துக்கொண்டு கோபமடைந்தான். இந்தப் பெண்ணின் சோரத்தேனத்தைச் சோதிப்பதற்காக நான் தூரத்தள்ளிப் படுத்தால் அந்தரங்க நண்பனே மோசம் செய்கிறனே என்று மனம் புழுங்கி வேறுபுறம் திருப்பிப் படுத்துக் கொண்டான். சிறிது நேரங்கழித்து பவளக்கொடியாள் மறுபுறம் திருப்பிப் பட்டியை இடது முழங்கையால் இடித்தாள். அதைப் பற்றிச் சிந்தித்த பட்டி இந்தப் பெண்தான் சொன்ன சோரபுத்தியை எவ்விதம் நிறைவேற்றுகிறாள் என்பதைப் பார்க்காமல் நான் அருகில் காவலிருப்பதையும் பொருட்படுத்தாமல் நம் மன்னர் இந்தப் பெண்ணின் மீது திடீரென்று மோகமுற்று நெருங்கியிருக்கிறாரே என்று மனம் வருந்தி வேறுபுறம் திரும்பிப் படுத்துக் கொண்டான். இவ்விதம் இருவருடைய தடங்களையும் நிவர்த்தித்துக் கொண்டு பவளக்கொடியாள் தன் காதலனுடன் குதூகலமாயிருந்தாள். பொழுது விடியும் சமயத்தில் அந்த இளைஞனை ஒரு அறையிலே மறைத்து வைத்தாள். அதிகாலையில் எழுந்த பட்டியும் விக்கிரமாதித்தனும் ஒருவருக்கொருவர் பேசாமல் மனத்தாங்கலுற்றவர்களாய் குளக்கரையில் ஆளுக்கொரு திசையைப் பார்த்துக் கொண்டு பல்விளக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது விக்கிரமாதித்தன் ஜாடை பேசுவது போல் தனக்குத்தானே ஆகா அந்தப் பெண் தன் சோரபுத்தியை எவ்விதம் நிறைவேற்றுகிறாள் எனப் பார்க்கவே காத்திருந்தேன். அவள் மீது பிரியம் கொண்டேன் என்று அந்தரங்க நண்பன் வாய்விட்டு என்னிடம் கேட்டிருக்கக் கூடாது, நான் விலகியிருப்பேனே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அதைக் கேட்ட பட்டி திடுக்கிட்டு நாம் நினைத்தது மிகவும் தப்பு. நேற்று இரவு பவளக்கொடியாளிடம் எவனோ ஒரு நாயகன் கள்ளத்தனமாக வந்து போயிருக்கிறான். அவள் தன் வார்த்தைப்படி நடந்துவிட்டாள். அவள் வைத்திருக்கும் சோர நாயகனைக் கண்டுபிடிக்கும் வழி ஏது என்று வருந்தினான். நேராக கோட்டைக்குச் சென்று உப்பரிகையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்தான். அப்போது ஆகாய மார்க்கமாய் 2 கிழ ரிஷிகளும் கோட்டைக்குப் பின்புறமிருந்த கானகத்து குளத்தங்கரையருகே இறங்கினார்கள். உடனே அவ்விருவரும் தங்கள் ஜடாமகுடங்களில் இரகசியமாய் மறைத்து வைத்திருந்த 2 யவன பெண்களை வெளியே எடுத்து தரைவில் வைத்துவிட்டு நீராடச் சென்றார்கள். அவர்கள் போனதும் 2 இளம் பெண்களும் இரகசியமாக தங்கள் சேலைத்தலைப்பின் முடிச்சுகளில் மறைத்து வைத்திருந்த 2 சுந்தர வாலிபர்களை வெளியே எடுத்து வைத்துவிட்டு வேறுபுறம் நீராடச் சென்றார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் அவர்கள் குளித்துவிட்டு வந்ததும் தங்கள் சோர நாயகர்களை மறுபடி புடவை தலைப்பின் முடிச்சுகளுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு அதன் பின்வந்த 2 கிழ ரிஷிகளும் தங்கள் நாயகிகளை மறுபடி தங்கள ஜடாமகுடத்தில் சடையில் மறைத்துக் கட்டிக் கொண்டனர். இதைக் கண்ணுற்ற பட்டி இவர்களைக் கொண்டுதான் பவளக்கொடியாளின் சோர நாயகனை வெளிப்படுத்த முடியும் என்று கீழே இறங்கிச் சென்றான். நேராக ரிஷிகளிடம் சென்று, முனி சிரேஷ்டர்களே, இன்று நீங்கள் இருவரும் எங்கள் அரண்மனைக்கு எழுந்தருளி பிஷை பெற வேண்டும் என்று விருந்து சாப்பிட அழைத்தான். 2 ரிஷிகளும் அதை மறுக்காது ஏற்றுக்கொண்டார்கள். கோட்டையிலே 10 பேர்களுக்கு சமையல் ஏற்பாடாயிற்று. 10 நுனி இலைகளைக் கூடத்தில் போட்டான் படடி. ரிஷிகள் இருவரும் பவளக்கொடியாள் மன்னன் பட்டி ஆகியோரும் 5 இலைகளில் அமர்ந்தனர். மீதி 5 இலைகள் இருந்தன. அப்போது பட்டி 2 கிழ ரிஷிகளையும் நோக்கி, ஐயன்மீர் தாங்கள் சாப்பிடும்போது தங்கள் நாயகிகள் மட்டும் ஏன் பட்டினி கிடக்க வேண்டும்? ஒருவரை பட்டினி கிடக்கச் செய்துவிட்டு மற்றவர் சாப்பிடுவது மகாபாபம் அன்றோ? ஆதலால் தங்களுடைய ஜடாமகுடங்களில் வைத்திருக்கும் 2 பெண்களையும் கீழே இறக்கிவிடுங்கள் என்றான். தங்கள் இரகசியம் அம்பலமாகி அகப்பட்டுக் கொண்டுவிட்டதை அறிந்த அவர்கள் வாய்திரவாமல் ஜடாமுடிகளில் மறைத்திருந்த 2 நாயகிகளை கீழே இறக்கிவிடனர்.
அவ்விருவரையும் பட்டி நோக்கி, ரிஷபத்தினிகளே, நீங்களிருவம் 2 இலைகள் முன்னால் அமர்ந்து விருந்து சாப்பிடுங்கள். ஆனால் நீங்கள் மட்டும் புசிப்பதால் என்ன பயன்? உங்கள் புடவை தலைப்பின் முடிச்சுகளில் மறைத்து வைத்திருக்கும் ஆசை நாயகர்கள் இருவரையும் வெளிப்படுத்தி இலைகளில் அமரச் சொல்லுங்கள் என்றான். பட்டி தங்கள் எனவன நாயகிகளின் சோர நாயகர்களைக் கண்டு திடுக்கிட்டனர். கிழ ரிஷிகள் இவ்வளவையும் வியப்புடன் பார்த்து பிரமித்து நின்ற பவளக்கொடியாளை பட்டி நோக்கி, அம்மா, நீ மட்டும் விதிவிலக்கா? உன் சோர நாயகனையும் அழைத்து வந்து பாக்கியிருக்கும் 10வது இலையில் அமரச்சே என்றான். பவளக்கொடியாள் வேறு வழியின்றி எழுந்து சென்று பக்கத்துறையில் மறைத்து வைத்திருந்த கிழவியின் புத்திரனை அழைத்து வந்தாள். விக்கிரமாதித்தனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. பட்டியே சந்தேகத்திற்காக வருந்தினான். சாப்பிட்டு எழுந்ததும் 2 கிழட்டு ரிஷிகளும் தங்கள் நாயகிகளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடனர். அதன்படி பட்டி அரசனை நோக்க, அப்போது விக்கிரமாதித்தன், நண்பா, அப்பெண்கள் தங்கள் வயதிற்கும் மனதிற்கும் உகந்த சோர நாயகர்களையே தங்கள் பிராணநாதராக ஏற்றுக்கொள்ளட்டும். பவளக்கொடியாள் தன் வார்த்தையை நிறைவேற்றிவிட்டாள். அவள் மீது அதிக அன்பு பூண்டிருக்கும் கிழவியின் குமாரனையே இனித் நாயகனாக அடைந்த ஆனந்தமாக இருக்கட்டும் என்றான். பிறகு அந்த ராஜ்யத்துக்கு கிழவியின் மகனையே அரசனாக்கி ரிஷபத்திகளின் சோர நாயகர்கள் இருவரையும் அவனுக்கு மந்திரியாக்கி பட்டம் கட்டி வைத்து பாழடைந்த அவ்வூரை ஜனவரி சஞ்சாரமுள்ளதாக்கி அதற்கு விமோசனமளித்து விட்டு கிளம்பினான். இதற்குள்ளாக காடார மாதகாலம் முடிவடையும் சமயம் நெருங்கிவிட்டதால் விக்கிரமாதித்தன் பட்டியுடன் வேதாளத்தின் மீதேறி உஜ்ஜயினி பட்டணம் வந்து சேர்ந்தான். கதை சொல்லி முடித்த நவரத்தினவல்லி பதுமே, போஜராஜரே, எங்கள் விக்கிரமாதித்த மன்னரைப் போல் பெருந்தன்மையுள்ள பார்த்திபரன்றோ இந்த அதிசய சிம்மாசனத்தில் ஏறி அமரலாம் என்றது. அப்போது சூரியாஸ்தமனமாகிவிட்டதால் போஜராஜன் மௌனமாகத் தன் அந்தப்புரத்திற்குத் திரும்பினான். வணக்கம்.